Good evening, students. Due to some technical problem, first session எங்களால் கரெக்டாக பண்ண முடியல. யாரோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை நம்ம இங்கே கூட்டு அப்புறம் எல்லாம் பார்த்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. Sorry for the inconvenience. But now I am going to take the fifth problem in the last exercise of algebra. ரொம்ப important problem. If one root of the equation 2y squared minus ay plus 64 is equal to 0 is twice the other, then find the values of a. One root is a twice of the other. Twice of the other. அப்ப twiceனா ஒரு ரூட் நான் ஆல்பான்னு எடுத்துக்கிட்டேன், another ரூட் நான் 2 ஆல்பான்னு எடுத்துக்கிட்டேன். ஒரு ரூட் ஆல்பா, another ரூட் 2 ஆல்பா. ஏன்னா one root is twice the otherனா ஒன்னு ஆல்பான்னு எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் 2 ஆல்பா. அப்ப நான் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஈக்குவேஷன் இஸ் வாட்? 2y square minus y plus 64 is equal to 0 is the equation. இதுல a coefficient of y squared a ன்னு எடுத்துட்டேன், coefficient of y b ன்னு எடுத்துக்கிட்டேன், லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் c. இது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் sum of the roots. sum of the roots என்ன? alpha plus 2 alpha is equal to minus b by a. sum of the roots உங்களுக்கு தெரியும், ரெண்டு ரூட் ஆட் பண்ணா நமக்கு minus b by a. alpha plus 2 alpha 3 alpha. b னுடைய வேல்யூ minus a, minus of minus a. a னுடைய வேல்யூ 2. a வருங்க அப்ளை பண்ணா a ன்னு அடிச்சிட போறீங்க. இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப 3 alpha is equal to a by 2. இப்ப 3 இங்க வந்துரும். அப்ப alpha is equal to a by 6. alpha கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். alpha into 2 alpha is equal to c by a. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். அப்ப alpha into 2 alpha, 2 alpha squared is equal to c is 64, a 2. அப்ப என்ன வருது பாருங்க, 32. கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப 2 alpha squared is equal to 32. alpha squared is equal to 32 by 2. alpha squared is equal to 32 by 2, that is equal to 16. alpha squared is equal to 16. But we have value of alpha. What is the value of alpha? a by 6. இந்த ஆல்பாவுக்கு இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த ஆல்பா வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a by 6 whole squared is equal to 16. அப்ப a squared by 6 squared 36 is equal to 16. அப்ப a squared is equal to 16 into 36. a is equal to plus or minus அப்படியே போட்டுங்க, ரெண்டுமே ஸ்கொயர் நம்பரு, நமக்கு ஈஸியா எடுத்துடலாம். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. நமக்கு என்னன்னா வரும்னா 4க்கு ரூட் 16க்கு ரூட் 4, 36 6, therefore plus or minus 24 கிடைக்கும். மல்டிப்ளை பண்றதோட ஈஸி தானே, மல்டிப்ளைல தான் இருக்கு. ஈஸியா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். 16 உடைய ஸ்கொயர் ரூட் 4, 36 உடைய ஸ்கொயர் ரூட் 6. அப்ப 4 6 ஆர் 24, 576 ன்னு வரும். அப்புறம் 24 இப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா a squared is equal to 576, a is equal to plus or minus root of 576, that is equal to plus or minus 24. இப்படியும் போட்டுக்கலாம். ஈஸியா நமக்கு ரெண்டுமே ஸ்கொயர் வேல்யூஸ், அப்படி ஸ்கொயர் நம்பர்ன்றதுனால ஈஸி டு கெட் த ஸ்கொயர் ரூட். அப்ப ஈஸியா எடுத்து இப்படியும் போட்டுக்கலாம். நல்லா கவனிங்க, அற்புதமான ஒரு ப்ராப்ளம். ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன், இதான் ஈக்குவேஷனு. டுவைஸ் ஆஃப் த அதர். ஒரு ரூட் ஆல்பான்னா அனதர் ரூட் 2 ஆல்பா நான் எடுத்துக்கிட்டேன். ஆல்பாவும் 2 ஆல்பாவும். we take the equation, find out the values of a b c. உங்களுக்கு தெரியும் sum of the roots. இது sum of the roots SOR. sum of the roots minus b by a. அப்போ ஒரு ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா ரெண்டையும் ஆட் பண்ணா 3 ஆல்பா. b னுடைய வேல்யூ மைனஸ் a, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப 3 ஆல்பா is equal to a by 2. இந்த 3 இங்க வந்துருதுன்னா 3 2s are 6. இங்க மல்டிப்ளை, இங்க வந்தா டிவைட்.
6 alpha value வந்து a by 6. Product of the roots alpha into 2 alpha is equal to c by a. 2 alpha squared வந்து c க்கு வேல்யூ தெரியும் 64, a வந்து 2 32. அப்ப alpha squared வந்து 16 கிடைச்சு போச்சு. ஆல்பாவுக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 36 இங்க எடுத்துன்னு போறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், we get the values of a. a னுடைய வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 24. இதுல இருந்து இங்க வேணும்னா இப்படி போய்க்கலாம். இதுல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 576 கிடைக்கும். இஃப் யூ டேக் ஸ்கொயர் ரூட் we get பிளஸ் ஆர் மைனஸ் 24. எப்படி நீங்க எது ஈஸியோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி. இப்ப நெக்ஸ்ட் பாக்குறோம், 6th ப்ராப்ளம் பாக்குறோம். If one root of the equation three x square plus kx plus 81 is equal to 0 having real roots, only it have only a real roots, is the square of the other. Find k. If one root of the equation 3x square plus kx plus 81 is equal to 0, both are having a real root, is the square of the other, then find the value of k. இப்ப போன ப்ராப்ளம் one root is the twice of the other. இப்ப one root is the square of the other. அப்ப alpha another root வந்து alpha square. Last class alpha 2 alpha one root is the twice of the other வந்து last sum. இந்த sum பாத்தீங்கன்னா ஒரு one root 2 alpha another root வந்து alpha square. ஏன் சார்னா one root is the square of the other. முடிச்சிட்டோமா? இப்ப now you write the equation, find the values of ABC, that is 3x square plus kx plus 81 is equal to 0. A is 3, B வந்து k, C வந்து 81. இப்ப sum of the roots SOR உங்களுக்கு தெரியும், sum of the roots alpha plus alpha squared is equal to minus b by a. அப்ப alpha plus alpha squared is equal to b வந்து நமக்கு k, அப்ப minus k by 3. alpha plus alpha squared b வந்து k, k வந்து 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன், call it as 1. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா இன்டு ஆல்பா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஆல்பா கியூப் இஸ் ஈக்குவல் டு சி வந்து பாருங்க 81, ஏ வேல்யூ வந்து 3. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா we get 27. ஆல்பா கியூப் இஸ் ஈக்குவல் டு 27 நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 3 into 3. 3 into 3 into 3, that is 3 cube. Therefore alpha is equal to 3. Alpha value கிடைச்சிருதா? Substitute in 1. Substitute alpha is equal to 3 in 1. 1ல substitute பண்ணுங்க. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 என்ன பாருங்க, ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. ஆல்பாவுக்கு 3 கொடுங்க, 3 பிளஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. 3 ஸ்கொயர்டு 9 பிளஸ் 3 12 வந்துடும்,
minus k by 3. 36 is equal to minus k. K is equal to minus 36. கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா one root is the square of the other. அப்படின்னா நீங்க ஒரு ரூட் எப்பயுமே you take one root is alpha, another root is a square of the other root means alpha square நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஈக்குவேஷனை எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் யூ ரைட் த ஈக்குவேஷன், ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ பி சி எடுத்து எழுதிங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு உங்களுக்கு அதெல்லாம் நம்ம கிளீனா ஞாபகம் வச்சிருப்பீங்க. சம் ஆஃப் தி ரூட்ஸ், ரெண்டு ரூட், ஒரு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர், ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் வி பை ஏ ஃபார்முலா. பிக்கும் ஏக்கும் வேல்யூ கொடுத்துருங்க, ஒன்றுன்னு வச்சுங்க. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா இன்டூ ஆல்பா ஸ்கொயர்டு சி பை ஏ ஃபார்முலா இது. அப்ப ஆல்பா இன்டூ ஆல்பா ஸ்கொயர்டு வந்து ஆல்பா கியூப். அப்ப C னுடைய வேல்யூ வந்து 81, A னுடைய வேல்யூ வந்து 3. therefore 81/3 வந்து 27 வந்துச்சு. 27 can be written as 3 into 3 into 3. 3 3s are 9, 9 3s are 27, therefore 3 cube. ஆல்பா கியூப் 3 கியூப்னா ஆல்பா வந்து 3. இது போய் 1ல போடுங்க. ஆல்பாவுக்கு 3 கொடுங்க. 3 ஸ்கொயர்டு 9, 9 plus 3 12 minus k by 3. 3 இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா 12 3s are 36. is equal to minus k is equal to minus 36. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் நல்லா இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து வச்சுங்க, ரவா வச்சுங்க. we start conducting the test for algebra வந்து 3 எக்ஸசைஸா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். தரவாயிடும். இதுல ஒரு 2 எக்ஸசைஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப இது பெருசு, இதுல இதுவா பண்ண முடியாதுன்றதுனால நாம பண்ணுவோம். வேற ஏதாவது பிபிடி போட்டு பண்ண முடியுதா பார்ப்போம். நெக்ஸ்ட் நாம வந்து ப்ராபபிலிட்டி போறோம். எடுத்துங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில நம்ம பார்க்க போறது ப்ராபபிலிட்டி. ரொம்ப ஈஸியா மார்க் வாங்கிறது. இதுல ப்ராபபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 9th standard itself you have studied basic about probability. பேசிக்கா நம்ம வந்து ப்ராபபிலிட்டியுடைய பேசிக்ஸை கொஞ்சம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்ப ப்ராபபிலிட்டி போவதுக்கு முன்னாடி ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இதுல ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன கொஞ்சம் புரிஞ்சுங்க. random experiment. Random experiment is an experiment whose overall outcomes are known. We don't know the exact outcome. Exact இந்த outcome தான் வரும்னு நம்ம predict பண்ண முடியாது. We cannot predict in advance. For example, you take, if you throw a coin, ஒரு காயினை போடுறோம்னு வச்சுங்க, ஒன்னு ஹெட் கிடைக்கலாம், இன்னொன்னுல டெயில் கிடைக்கலாம். இப்ப நமக்கு ஒரு காயினை போடுறோம், ஹெட் கிடைக்கும் டெயில் கிடைக்கும் நமக்கு தெரியும். ஒரு காயினை போடுறோம், ஒரு காயின்ல ஒரு பக்கம் ஹெட் இருக்கும், இன்னொரு பக்கம் டெயில் இருக்குன்றது தெரியும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ ஓவரால் அவுட்கம் தெரிஞ்சு போச்சு. ஆனா காயினை போடுறதுக்கு முன்னாடியே ஹெட் தான் வரணும் டெயில் தான் வரணும் நம்ம எக்ஸாக்டா முன்னாடி சொல்ல முடியாது. we cannot predict in advance head will come or tail will come. அப்ப these kind of experiments are known as random experiment. இதான் random experiment. ஓவராலா என்ன வரும்னு தெரியும். ஒரு டைய போடுறோம், தாய விளையாடுறோம், ஒரு டைய போடுறோம். டைய போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 2 3 4 5 6 இதுல ஏதாவது ஒண்ணுதான் வரும்ன்றது தெரியும். சார் ஒரு டைய போட்டா 1ல இருந்து 6 வரைக்கும் தான் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஓவரால் அவுட்கம்ஸ் வந்து known, but we cannot predict the exact outcome.
நீங்க டாயம் போடுறதுக்கு முன்னாடியே டை போடுறதுக்கு முன்னாடியே 2 தான் வரும்னோ 3 தான் வரும்னோ 4 தான் வரும்னோ நம்ம சொல்ல முடியாது. You cannot predict in advance. அப்ப these kind of experiments are called random experiment. நல்லா கவனிங்க. Random experiment is an experiment whose overall outcomes are known. என்ன வரும்ன்றது நமக்கு தெரியும். ஓவராலா என்ன வரும்? ஒரு டைய போட்டா என்ன வரும்? ஒரு காயினை போட்டா என்ன வரும்? தெரியும். பட் என்ன வரும்? பர்டிகுலரா என்ன வரும்? தாயத்தை போட்டா நமக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றது தெரியாது. அவுட்புட் என்ன வரும்ன்றது முன்னாடியே தெரியாது. இந்த 1ல இருந்து 6 வரைக்கும் வரும்ன்றது தெரியும். பட் 6 வருமா, 4 வருமா, 3 வருமா, 2 வருமான்றது நமக்கு தெரியாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு random experiment is an experiment whose overall outcomes are known. We cannot predict the exact outcome in advance. Advance exact outcome நம்ம சொல்ல முடியலன்னா this kind of experiments are called random experiment. Probability 10th உண்டு, 11th உண்டு, 12th உண்டு. நீங்க போனீங்கன்னா இன்ஜினியரிங் போனா அதுலயும் உண்டு. பிஎஸ்சி படிச்சீங்கன்னா அதுலயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாத இது திஸ் இஸ் த பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்றதை நீங்க தரவா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் இப்ப ஒரு காயினை போட்டா ஹெட் டெயில் வரும்ன்றது தெரியும். ஆனா ஹெட் தான் வரணும் டெயில் தான் வரணும் நம்ம முன்னாடியே சொல்ல முடியலன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் an experiment whose overall outcomes are known. We cannot predict the exact outcome in advance. அப்ப this kind of experiments are called a random experiment. இப்ப நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது சாம்பிள் ஸ்பேஸ். What is sample space? What is sample space? இப்ப if you throw a coin, if you toss a coin once, ஒரு தாட்டி காயினை தூக்கி இப்படி போடுறோம்னு வச்சுங்க, என்னென்ன கிடைக்கும்? வாட் ஆர் த அவுட்புட்ஸ்? ஹெட் ஆர் டெயில்? இத எழுதிட்டோம்னா இதுக்கு பேரு தான் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த நம்ம செட் ஃபார்ம்ல எழுதிட்டோம்னா கம்ப்ளீட் அவுட்கம்ஸ செட் ஃபார்ம்ல எழுதிட்டோம்னா தட் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ். அது சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் ஓவரால் அவுட்கம்ஸ் ஆஃப் an experiment. அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஹெட் வரும் டெயில் வரும் எழுதிட்டோம். if you throw a die, if you throw a die, then S is equal to what are the outcomes? 1 2 3 4 5 6. இப்போ வந்து S இதெல்லாம் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இப்ப ரெண்டு காயினை போடுறேங்க. if you throw a 2 coins once, what is the sample space? ரெண்டு காயினை நாம த்ரோ பண்றோம். ரெண்டு காயினை ஒரே டைம்ல போடுறோம். போடும்போது வாட் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ்னா அது ட்ரீ டயக்ராம் கூட போட்டுக்கலாம். HT 1க்கு ஒரு காயின் போட்டா, இஃப் யூ த்ரோ a 2 coins onceனா இப்ப பாருங்க ஈஸியா நாம we write the sample space. சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறோம் பாருங்க எப்படின்னு ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். HTன்றது ஒரு காயின் போட்டா, 2 காயின் போட்டா என்ன பண்ணணும்னா அந்த ஒவ்வொன்றுல இருந்து HTன்னு போட்டு எழுதுறோம் பாருங்க. HH கிடைக்கும், HT கிடைக்கலாம், TH TT கிடைக்கலாம். Listen all of you. நமக்கு there are 4 chances if you throw a 2 coins once. What are the chances? ரெண்டுலயுமே ஹெட் கிடைக்கலாம். இந்த HT வேற TH வேற. HTன்றது ஃபர்ஸ்ட் ஹெட் இல்ல T அது டெயில். Hன்றது ஃபர்ஸ்ட் காயின்ல டெயில், செகண்ட் ஹெட், both are tail. These are the overall outcomes of an experiment. இத வந்து நம்ம ஒரு செட் நோட்டேஷன்ல எழுதிட்டோம்னா this is a sample space. This is a sample space for
throwing a 2 coins once. This is a sample space for throwing a die. Throwing a die. ஒரு டைய போட்டா கிடைக்கிறது. இது வந்து this is a sample space for throwing a tossing a 1 coin. Tossing a 1 coin. இது வந்து ஒரு டாஸ் பண்ணா கிடைக்கிறது. ஒரு டைய த்ரோ பண்ணா கிடைக்கிறது. 2 காயினை கிடைக்கிறது. இப்ப 3 coins எப்படி? How do you find out the sample space for 3 coins are tossed? நான் மனப்பாடமா பண்ண முடியும். ஒண்ணு இல்ல பாருங்க. ஈஸியா நான் சொல்லி கொடுத்துறேன். HT போட்டுங்க. இதுல ஒரு HT போடுங்க. இதுல ஒரு HT போடுங்க. இது ஒரு HT. எத்தனை காயின் ஒன்னாலும் நம்ம போடலாம். இப்ப சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறேன் பாருங்க நான். H H H H H T H H H H H T. நெக்ஸ்ட் வரும் பாருங்க. H T H H T H H T T. அடுத்தது T H H T H T. அடுத்தது T T H T T T. ஏய்டம் பாருங்க. இது ஒரு காயினு. இது 1 காயினு. இது 2 காயினு. இது வந்து 3 காயின். த்ரீ காயின். இப்போ 1 காயின்னா சாம்பிள் ஸ்பேஸ்ல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 2 காயின்னா சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை காயின் எத்தனை இருக்குங்க? 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 3 காயின்ஸ்னா சாம்பிள் ஸ்பேஸ்ல 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்ப n காயின்ஸ் இருந்ததுன்னா சாம்பிள் ஸ்பேஸ்ல 2 பவர் n எலிமெண்ட்ஸ் இருக்கும். 2 பவர் n எலிமெண்ட்ஸ் இருக்கும். எப்படி சார்னா ஒரு காயின்னா n-க்கு வந்து 1 கொடுங்க. 2 பவர் 1 2. 2 காயின்ஸ்னா n-க்கு 2 கொடுங்க. 2 கொடுத்துட்டீங்கன்னா 2 ஸ்கொயர் 2 into 2 4 வந்துரும். இல்லைங்க. there are 4 elements if you toss a 2 coins once. 3 coins போட்டீங்கன்னா 2 power 3. 2 into 2 into 2 that is 8 elements. 4 coins போட்டா எவ்வளவு வரும்னு தெரியும். நம்ம எழுதலாம். 16 elements எழுதணும். 2 power 4 16 elements வரும். இது கூட ஒரு HH HT 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 ன்னு எடுத்துன்னு போனோம்னா நமக்கு வந்து full and full we write 16 elements. அப்ப these are the overall. இப்ப நம்ம சாம்பிள் ஸ்பேஸுக்கு எவ்வளவு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஓவரால் அவுட்கம்ஸ ஒரு செட்ல எழுதிட்டோம்னா ஓவரால் அவுட்கம்ஸ ஒரு செட்ல எழுதிட்டோம்னா that set is called the sample space. That set is called the sample space. அதுக்கு I have given so many example for you. If you throw or if you toss a 1 coin, we get HT. 2 element இருக்கு, 4 element இருக்கு, 8 element இருக்கு. Throw a die ன்னா 6 elements இருக்கு. இதெல்லாம் வந்து sample space. இப்ப இதெல்லாம் என்ன சார்? உள்ள இருக்கிற that is called sample points. Sample points. ஒவ்வொரு எலிமெண்ட் நாம சாம்பிள் பாயிண்ட்ஸ். இப்ப 1 is a sample point, 2 3 4 5 6. these are all 6 sample points இருக்கு. இதையும் பார்த்தீங்கன்னா 8 sample points இருக்கு, 4 sample points இருக்கு. முதல்ல சாம்பிள் ஸ்பேஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நமக்கு வந்து இருக்கிறது வந்து சாம்பிள் பாயிண்ட்ஸ். இப்ப ஈவென்ட்ஸ்னா என்ன? வாட் இஸ் ஈவென்ட்? ஈவென்ட்ஸ்னா என்ன? முதல்ல நான் பார்த்தது வாட் இஸ் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், வாட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ், வாட் இஸ் சாம்பிள் பாயிண்ட்ஸ்.
now I am going to teach events. Events, what is events? Event என்னன்னா நம்ம வந்து இப்ப நம்ம ஒரு throwing a die இதை எடுத்துக்கிறேங்க. இதுல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Let A be an event of getting prime number when a die is thrown. Let A be an event of getting. Let A be an ஒரு event நான் define பண்றேன் இந்த sample spaceல. என்ன eventனா let A be an event of getting prime number when a die is thrown. ஒரு டையை போட்டா அதுல கிடைக்கிற prime நம்பரை மட்டும் எடுத்து நான் எழுதுறேன். prime நம்பர்னா என்ன எழுதணும்னா பாட்டு இது பாருங்க A தானே A is a event எடுத்து எழுதுறேன். prime நம்பர்னா என்ன? A number is divisible by 1 and the number itself. எக்ஸாக்டா 2 டிவைசர் இருந்ததுன்னா அது பிரைம் நம்பர். நல்ல ஞாபகம் வச்சு எக்ஸாக்டா 2 டிவைசர். 2னா 1 ஆலையும் 2 ஆலையும் டிவைட் ஆகும். 3 ஆலையும் 1 ஆலையும் டிவைட் ஆகும். 5 1 ஆலையும் 5 ஆலையும் டிவைட் ஆகும். These are all prime numbers. But 1 is neither prime number nor composite number. I have already told you prime number should have exactly 2 divisor. 2 divisor இருக்கும். 1 இருக்கணும் அந்த நம்பர் இருக்கணும். 3னா 3 இருக்கணும் 1னா அதனுடைய டிவைசரா இருக்கணும். 5னா 1 இருக்கும் 5 வந்து டிவைசரா இருக்கும். அப்ப இந்த 1 வந்து என்ன சார்னா அதுக்கு ஒரே ஒரு டிவைசர் மட்டும் தான் இருக்கு. 1 மட்டும் தான் இருக்கு. Therefore 1 is neither a prime number nor a composite number. Composite numberனா என்ன? more than 2 டிவைசர் இருக்கிற எல்லா நம்பருமே காம்போசிட் நம்பர் தான். இப்ப நீங்க 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 1 ஆல டிவைட் ஆகும் 2 ஆல டிவைட் ஆகும் 4 ஆல டிவைட் ஆகும். மோர் தேன் 2 டிவைசர் இருக்கு. அது 4 இருக்கலாம் 5 இருக்கு. நமக்கு தேவை எக்ஸாக்டா 2 டிவைசர் இருந்தா பிரைம் நம்பர். மோர் தேன் 2 டிவைசர் இருந்ததுன்னா தட் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். அப்ப ஹியர் இப்ப நான் எடுத்து எழுதுறேன் 1 is neither prime nor composite. எழுத வேணாம். 2 is a prime number. 3 is a prime number. 5 is a prime number. 2, 3, 5. அப்ப I can define one event on the sample space. ஒரு sample spaceல என்னால ஒரு ஈவெண்ட்டை நாம வந்து சொல்ல முடியும். These are the event. Event is a subset of the sample space. Event is a subset of the sample space. இந்த sample space உடைய subset தான் event. We can define so many events on the sample space, given sample space. இங்க கூட சொல்லலாம். இதெல்லாம் எடுத்துக்கிறேன். நான் ஒண்ணு அடுத்து எழுதுறேன் பாருங்க. Let E be an event of getting exactly 2 heads when 3 coins are tossed. Let E be an event of getting exactly 2 heads when 3 coins are tossed. அப்ப அடுத்து எழுதுறாங்க ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி 2 ஹெட் தான் இருக்கணும். பாருங்க இது இருக்கு HT. அடுத்தது HTH. அடுத்தது வர THH. அடுத்தது THT only. This is the event defined on the sample space when 3 coins are tossed. நிறைய சொல்லலாம். எக்ஸாக்ட்லி 1 tail சொல்லலாம், அட்மோஸ்ட் சொல்லலாம், அட்லீஸ்ட் சொல்லிக்கலாம். இப்ப நம்ம இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். Let E1 be the event of getting at least 2 heads. At least 2 heads when
3 coins are let E1 be the event of getting at least 2 heads when 3 coins are tossed. சரிங்க சார். எக்ஸாக்ட்லிக்கும் அட்லீஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் 2 காயின் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் மீன்ஸ் இதுக்கு பாருங்க E1க்கு ஈவென்ட் நான் பாருங்க, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் இருக்கணும், மினிமம் 2 ஹெட் இருக்கணும். மினிமம் 2 ஹெட் இருக்கணும்னா மேக்ஸிமம் 3 ஹெட் கூட இருக்கலாம்னு அர்த்தம். ஏன்னா 3 காயின்ஸ் தானே, அப்ப அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஹச் ஹச் ஹச், அடுத்தது ஹச் ஹச் டி, ஹச் டி ஹச், இது வர டி ஹச் ஹச், எல்லாம் வந்து ஒரு ஹெட் தான் இருக்கு, இது ஹெட் இல்லாம இருக்கு. அப்ப நல்லா இந்த இடம் புரிஞ்சுங்க. லெட் E1 be the, இதுக்கு ரெண்டுக்குள்ள இது எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ்னா 2 ஹெட்ஸ் தான் எழுதணும். எப்ப 3 காயின்ஸ் டாஸ் இருக்குன்னா இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல போயிடும். இப்ப E1 be the event of getting அட்லீஸ்ட்னா மினிமம் 2, மேக்ஸிமம் எவ்வளவு நாள் இருக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளவுன்ற போது 3 காயின்ஸ்ன்றதுனால ஹெட் தான் இருக்கும். அதனால நான் ஐ இன்க்ளூட் 3 ஹெட் ஆல்சோ இன் த ஈவென்ட். therefore ஹச் 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 டி ஹச் டி ஹச் டி ஹச் ஹச். இப்ப இன்னொன்னு நான் இதுலயே சொல்லி கொடுத்துறேன். let E2 be an event of getting be an event of getting at most 2 heads when 3 coins are tossed. அப்ப இதுக்கு என்ன மீனிங்? அட்மோஸ்ட். இப்ப அட்லீஸ்ட்க்கு சொல்லிட்டோம். அட்லீஸ்ட்க்கு என்ன சொன்னோம்? அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னா that should be a minimum 2 ஹெட்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளவு நாள் இருக்கலாம். அட்மோஸ்ட் என்னன்னா மேக்ஸிமம் 2 தான் இருக்கணும், மினிமம் எவ்வளவு நாள் இருக்கலாம்னா ஹெட்டே இல்லாம கூட இருக்கலாம். ஹெட்டே இல்லாம கூட இருக்கலாம். நல்லா இது ரெண்டு இத நீங்க இந்த எக்ஸாம்பிள தரவாக்கிட்டீங்கன்னா யூ நோ த மீனிங். என்னன்னா எக்ஸாக்ட்னா என்ன, அட்லீஸ்ட்னா என்ன, அட்மோஸ்ட்னா என்ன, தரவா தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இதை கிளீனா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி ஃபார்ம் பண்றது, ஒவ்வொரு சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் என்ன, சாம்பிள் பாயிண்ட்ஸ் சொன்னேன். ஒவ்வொரு சாம்பிள்ஸ்லயும் எப்படி ஈவென்ட்ஸை வந்து டிஃபைன் பண்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப லெட் E2 be an event of getting at most 2 heads. அட்மோஸ்ட்னா என்ன வரும் பாருங்க, 2 ஹெட் இருக்கலாம். அப்ப இது எழுதக்கூடாது. 2 ஹெட் மேக்ஸிமம் இருக்கலாம். ஹச் ஹச் டி ஹச் டி ஹச் HTT 2 ஹெட் மேக்ஸிமம் இருக்கலாம்னா மினிமம் ஒன்னு கூட இருக்கலாம். THH THT TTH TTT. பாருங்க மேக்ஸிமம் 2 ஹெட்ஸ் இருக்கலாம்னா 2 ஹெட்ஸ் இருக்கலாம், 1 ஹெட் இருக்கலாம், ஹெட் இல்லாம இருக்கலாம். ஒரு 2 ஹெட் இருக்கலாம், ஒரு ஹெட் இருக்கலாம், ஹெட் இல்லாமல் இருக்கிறதையும் போட்டுக்கணும். இதுல நம்ம 3 காயின்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம், அது சொல்ல வரேன் நான். இப்ப பாருங்க எக்ஸாக்ட்டா 2 ஹெட் எழுதணும். அட்லீஸ்ட்னா மினிமம் 2, மேக்ஸிமம் 3 கூட இருக்கலாம்னு எழுதணும். அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ்னா 2 அதிகபட்சம் 2 இருக்கலாம், மினிமம் வந்து இல்லாமல் இருக்கலாம். 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0ன்னா என்ன டிடிடி, எதுலயுமே ஹெட் இல்லாது. அப்ப these are the events defined on the sample space. sample spaceல எவ்வளவு ஈவென்ட் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் பாருங்க, எவ்வளவு ஈவென்ட். இந்த ஈவென்ட் எல்லாத்தையும் சேர்த்தன்னு வச்சுங்க, E1 E2 அல்லது E1 E2 ரெண்டையும் ஆட் பண்ணான்னு வச்சுங்க. 2 யூனியன் எடுக்கிறோம் செட்ல.
ரெண்டுல E1ஐயும் U2ஐயும் யூனியன் எடுக்கிறோம்னு வச்சுங்க. E1ஐயும் U2ஐயும் யூனியன் எடுத்தீங்கன்னா எது வருது பாருங்க. HH கிடைச்சிருதா, HHT கிடைச்சிருதா, HTH கிடைச்சிருதா, THH ரெண்டையும் சேர்க்கும் போது நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்துடும். இந்த E1ஐயும் if you take union set of E1 and E2 we get a sample space. அப்படி இருந்ததுன்னா these two events are said to be exhaustive events. exhaustive events. அப்ப ரெண்டு ஈவென்ட்ஸையும் E1ஐயும் E2ஐயும் யூனியன் செட் எடுத்து எந்த மாதிரி ஈவெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்தா சாம்பிள் ஸ்பேஸ் வருதோ அந்த ஈவெண்ட் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் எக்ஸாஸ்டிவ். அப்பா அதுல இருந்து எல்லாமும் வந்திருக்குன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுல இருக்கிற ரெண்டையும் சேர்த்தா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிருதுன்னு அர்த்தம். அப்ப E1 E2 said to be exhaustive events. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சம்மரியா சொல்லிடுறேன், நிறைய சொல்லணும், அதுக்காக ஒரு பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டேன்றதுனால டீட்டெயிலா நடத்தின்னு இருக்கேன். இப்ப முதல்ல ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு அழகா சொன்னேன். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு டைய போட்டா 1ல இருந்து 6 வரைக்கும் கிடைக்கின்றது நமக்கு தெரியும். ஆனா 1 கிடைக்கணும், 2 கிடைக்கணும், 3 கிடைக்கணும் முன்னாடியே நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இந்த திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னோம், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னோம். அதாவது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் an experiment whose overall outcomes are known. We cannot predict the exact outcome in advance. அப்படின்றது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு காயினை டாஸ் பண்றோம், கிடைக்கிற அத்தனை அவுட்கம்மையும் நாம வந்து ஒரு செட்ல எழுதணும்னா தட் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கிற each and every element is known to be sample points. Each and every element is said to be sample points. அப்ப we can define so many events on the sample space S. Now, for example, if 3 coins are today, this is the sample space. This sample space contains 8 elements. I can define 3 events on this sample space. எவ்வளவு நாளும் பண்ணலாம், டெய்ல வச்சு பண்ணலாம், ஹெட்ட வச்சு பண்ணலாம். அப்ப எக்ஸாக்டானா எக்ஸாக்டா 2 ஹெட் சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட்னா மினிமம் 2 ஹெட், மேக்ஸிமம் எவ்வளவு ஒன்னாலும் சொல்லியிருக்கேன். அட்மோஸ்ட்னா நமக்கு வந்து என்னன்னா அட்மோஸ்டுக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எக்ஸாக்ட், அட்லீஸ்ட், அட்மோஸ்ட் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் 2 இருக்கணும், மினிமம் 1 இருக்கலாம், 0வும் இருக்கலாம்ன்றது. 0 1 2. அட்லீஸ்ட்ன்றது 2 3. எக்ஸாக்ட்ன்றா எக்ஸாக்டா 2 இருக்கணும். அப்ப இந்த கிளாஸ்ல ப்ராபபிலிட்டியில நம்ம இன்னொரு கிளாஸ் எடுத்திருந்தோம்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். பட் டியூ டு டெக்னிக்கல் எரர் நம்மளால பண்ண முடியாம போச்சு. அதனால நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தரவா பார்ப்போம். இதுல ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம கிளீனா ப்ராபபிலிட்டினா நீங்க வந்து அதை புக்கை பார்க்காம போடணும். என்னென்ன ஐடியா இருக்குதுன்றத ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கினா தான் பேசிக் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரைடே நம்ம வந்து வீல் சி. தேங்க்யூ.